அல்லேலூயா. யோனாவின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால், ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, அவனை நோக்கி நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். அந்த மனுஷனை ஒரு பெரிய ஒரு திட்டங்களோடு கூட ஒரு குறிப்பிட்ட பாதையை தெளிவுபடுத்தி, அந்த பாதையில் தான் நீ நடக்கணும், அந்த பாதையில் தான் என்னுடைய வேலையை செய்யணுன்றதை கர்த்தர் அழகாக போதிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷனுக்குள்ள தேவன் தனக்கு காண்பித்திருக்கிற பாதையில் நடப்பதற்கு மனசில்லை. அவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, ஊழியம் தானே செய்யணும், அது எங்கே போய் ஊழியம் செய்தா என்ன? அவன் தர்ஷீஷுக்கு போனது வடை சுடுறதுக்காக போனான், இல்லை வேறு ஏதோ வேலை செய்ய போனான்னா? அங்கேயும் ஊழியம் செய்ய தான் போனான். ஆனால் அந்த இடத்துல செய்கிற ஊழியத்தை கர்த்தர் விரும்பலை. அதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு இப்படி தான். ஊழியம் செய்யணும், எங்கே ஊழியம் செஞ்சா என்ன, எப்படி ஊழியம் செஞ்சா என்ன, அப்படி தான் நினைக்கிறீங்க. கிடையாது. ஆண்டவர் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஊழியத்திற்கு மேலே தான் நீ கவனம் உள்ளவனாக இருக்கணுமா. ஆண்டவர் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ, என்ன ஊழியம் தந்திருக்கிறாரோ, அந்த ஊழியத்திற்கு மேலே தான் நீ கவனம் உள்ளவனாக இருக்கணுமா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இதில் தான் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அல்லேலூயா. தர்ஷீஷுக்கு யோனா போனது வேறு ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், வேறு ஏதாவது வாழ்க்கையை நடத்திக்கலான்றதுனால கிடையாது. அவன் தர்ஷீஷுக்கு போனதும் ஊழியக்காரனாக தான், தீர்க்கதரிசியாக தான் போனான். அங்கேயும் யாரை மகிமைப்படுத்த போனா? கர்த்தரை தான் மகிமைப்படுத்த போனான். அல்லேலூயா. அங்கே யாருக்கு ஊழியம் செய்ய போனா? கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்ய போனான். அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்ல போனான். ஆனால் கர்த்தர் விரும்பலை. அதுபோல தான் இன்றைக்கி நான் நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உனக்குண்டான தரிசனத்தை விட்டுட்டு, உனக்குண்டான ஊழியத்தை விட்டுட்டு, உனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய பாதைகளை விட்டுட்டு, உன்னுடைய தரிசனத்தை விட்டுட்டு, உன்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு நீ எத்தனை மைல் எங்கெல்லாம் ஓடினாலும் அதற்குண்டான பிரதிபலனை கர்த்தர் ஒரு காலம் கொடுக்க மாட்டார். நீ வாய் தோறும் கேட்கலாம், எப்பா உங்கள் ஊழியத்தை நான் இப்படி செஞ்சேனே, உங்கள் ஊழியத்தை நான் அப்படி செஞ்சேனே, ஏன் என்னை பார்க்காம இருக்கிறீங்க, ஏன் என்னை காணாமல் இருக்கு? எப்படி தெரியும்? உனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் என்ன? உனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? எதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார்? எதற்காக அவருடைய அபிஷேகத்தினுடைய வல்லமையை உனக்கு மேலே ஊற்றினார்? என் மனசுலேயே நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். நிறைய ஒரு நாள் தவறாமல் வெளி ஊழியங்களுக்கு ஓடுவேன், நிறைய கூட்டங்கள், நிறைய ஊழியக்காரர்கள் கூட்டம், நிறைய மிஷினரிகள் கூட்டம், நிறைய நற்செய்தி கூட்டங்கள், நிறைய சபைகள், நிறைய இதுக்கெல்லாம் போவேன். என் மனசில் ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இந்த ஊழியத்தெல்லாம் செய்கிறதுக்காக கர்த்தர் என்ன அழைக்கலை, இந்த ஊழியத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த கனவுகள், இந்த காரியங்கள் நமக்குள்ளே கரெக்டாக இருக்கணும், நம்ம உணரணும். அதனால தான் பாருங்கள், இன்னும் இந்த மாதம் ஆரம்பித்து இன்னும் ஒரு கூட்டங்கள் கூட எங்கேயும் நான் கமிட்மெண்ட் ஆகவே இல்லை. அல்லேலூயா. அப்படியே இனிமேல் கொடுத்தாலும் எனக்கு சபையில் கூட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அந்த தேதியை கொடுக்கணும். அதற்கு பிறகு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் அங்கே போய் எப்படி ஊழியம் செஞ்சேன், அங்கே போய் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன், இது என் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது. என் ஜீவ புஸ்தகத்தில் எனக்குண்டான ஊழியத்தை, எனக்குண்டான வேலையை என்ன செய்தென்று தான் கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட சரிங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு போய் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் செய்யாமல் என்ன பண்ணன்ட்டு கேட்டேனாக்கா, இல்லை சார் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் கொஞ்சம் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படி சொன்னாக்கா, அப்படியாம்மா சரின்ட்டு சொல்ல மாட்டாங்க. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை செய்தியான்ட்டு தான் கேட்பாங்க. அல்லேலூயா. கவனிக்கணுங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், யோனாவினிடத்தில் இருந்த பெரிய தப்பு அதுதாங்க. ஆண்டவர்
அவன் மேலே விலையேற பெற்ற இரக்கத்தை வைத்து அவனை நம்பினாராம். அவனை நம்பினார். இந்த இடத்துல இருக்கிற உங்களெல்லாம் நம்பினாருங்க. அவர் நம்பினார், உங்களை நம்பினார், உங்களை நம்பினார். இந்த ஊழியம் உன்னால் உயர்த்தப்படும், இந்த சபை உன்னால் கட்டப்படும், இந்த இடம் உன்னால் நிரம்பும், இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்தால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும் என்றது கர்த்தர் நம்பினார். கர்த்தர் நம்பினார். அதனால்தான் உலகத்திற்கு பின்னே போயிட்டு இருந்த உன்னை கர்த்தருக்கு பின்னே கர்த்தர் கொண்டு வந்தாரா? அல்லேலூயா. யோனாவை கரெக்ஷன் பண்ணுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யோனாவுக்கு நடந்தது என்ன என்பது தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமும் இருக்குது, அதில் ஒரு புதிர்களும் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோனாவை என்ன விழுங்குச்சிங்க? மீன் விழுங்குச்சு. ஏன் அந்த மீன் விழுங்கி ஆண்டவர் நினைச்சாருன்னா அந்த கப்பலை திசை திருப்பி நினிவேக்கு கொண்டு போகிறதுக்கு வச்சிருக்கலாம். அவன் தூங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? காலையில் விழிக்கிறப்ப அவன் எங்கே எழுந்திருக்கலாம்? எங்கே எழும்ப வச்சிருக்கலாம்? அவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கப்பலை திசை திருப்பி நினிவேக்கு கொண்டு போகிறதுக்கு கர்த்தரால் முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் கர்த்தர் அதை விரும்பலை. அவனை யார் மூலமாக கொண்டு போன நினச்சாரு? யார் மூலமாக கொண்டு போன நினச்சாரு? மீன் மூலமாக தான். ஏன் மீன் மூலமாக அவனை கொண்டு போக நினச்சாருனாக்கா, அந்த இடத்துல நினிவே பட்டணத்தார் இடத்துல சில பாவங்கள் இருந்தது. அதிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 விதமான பாவங்கள் இருந்தது. எத்தனை விதமான பாவம்? 3 விதமான பாவங்கள் இருந்தது. அந்த 3 விதமான பாவங்களில் முதல் பாவம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அளவு கடங்காத வேசித்தன ஆவி அந்த ஜனங்களிடத்துல இருந்தது. என்ன இருந்தது? வேசித்தன ஆவி இருந்தது. ரெண்டாவது என்ன இருந்ததுனாக்கா, சூனியத்தினால் நிறைந்தவர்களாக இருந்தார்களாம். அந்த சூனியம் என்னென்ன கேட்டிங்கனாக்கா, ஒருத்தரை ஒருவர் பார்க்கிற பொழுது பொறாமை கொண்டார்களா, எரிச்சல் கொண்டார்களா, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஒருவருக்கு ஒருவர் கெடுதி செய்ய நினைத்தார்கள், ஒருவரை ஒருவர் தாக்க நினைத்தார்களாம், விரோதிக்க நினைத்தார்களாம், யுத்தம் செய்ய நினைத்தார்களாம். அவர்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியங்கள் எல்லாம் கெட்டு போக நடந்ததா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களுக்குள்ள பயங்கரமான விக்கிரக ஆராதனை வழிபாடுகள் இருந்ததா? என்ன இருந்ததா? விக்கிரக ஆராதனை வழிபாடு. அந்த விக்கிரக ஆராதனை வழிபாடுகளில் முதல் காரியம் என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒரு தெய்வத்தை அவர்கள் வணங்கினார்கள். என்ன வணங்கினாங்க? ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க. அந்த தெய்வம் எப்படி இருந்துனாக்கா, பாதி மீனும் பாதி மனுஷனுமாய் இருந்தது. அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு எப்படி இருந்தது? பாதி மீனுடைய உருவம், பாதி மனுஷனுடைய உருவம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயில் வருது பாருங்க, ஒரு மீன் மனுஷன் மாதிரி அப்படி வந்து கரையில் வந்து துடிக்கிற மாதிரி. இந்த வழிபாடு எங்கே இருந்ததுனாக்கா, நினிவே பட்டணத்தில் அதிகமாக இருந்ததான். அதனால் அந்த ஜனங்களை மனமாற்றத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் செய்த பிளான் தான் மீனுடைய வயிற்றில் யோனாவை கொண்டு போய் கரையிலே கக்கினதான். இதை அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்தார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மீனுடைய வயிற்றிலிருந்து யோனா வந்ததுனால அவர்கள் வணங்கக்கூடிய கடவுளாக யோனாவை நினைத்து அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்தார்கள். நான் இப்போ கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், பல நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறத நம்ம கேட்காமல் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன் எடுத்துக்கொள்வதில்லைன்னா அதுக்கும் அர்த்தம் சொல்கிறேன். ஏன் எடுத்துக்கொள்வதுனாக்கா, பேசுகிறவர் தேவனுடைய மனிதன் என்பதை உன் இருதயம் ஏற்றுக்கொள்ளலை. இந்த மனிதனை மறைத்து கர்த்தர் தான் வெளிப்படுகிறார். இந்த மனிதனுக்குள்ளிருந்து கர்த்தர் தான் வெளிப்படுகிறார். எனக்குண்டானவைகளை தேவன்தான் கொடுக்கிறார் என்பதை உன் இருதயம் ஏற்க மறுக்கிறது. உன் இருதயம் ஏற்க மறுக்கிறதினாலே அந்த வார்த்தைகள் உனக்குள்ளே போய் அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யக்கூடாதபடி நீ அடைப்பட்டு கிடக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த ஜனங்களை எப்படி மனம் திரும்ப வைக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். அதற்கேற்றாற் போல ஒரு திட்டமிடுகிறார்.
மீனினுடைய வயிற்றிலே 3 நாள் யோனாவை இருக்க செய்து, அல்லேலூயா, அந்த மீனை எல்லாரும் பார்க்கும்படி யோனாவை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு, கக்கும்படி செய்த உடனே அந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாரு, இவர் மீனுடைய வயிற்றிலிருந்து வந்த எங்களுடைய கடவுள் என்று சொல்லி நினைத்து அந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்களா, அவனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பாவம் பெருகி இருந்த நாட்களில் அந்த மனுஷன் சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மண்டியிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் கெஞ்சுகிற நிலைமைக்கு போயிருக்கிறாங்கனாக்கா, அந்த ஜனங்களை உடனே தொட்டது ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், சில நேரத்தில் ஆண்டவருடைய செயல்கள் வித்தியாசமாக இருக்கும், சில நேரங்களில் ஆண்டவருடைய செயல்கள் விந்தையாக இருக்கும், சில நேரங்களில் ஆண்டவருடைய செயல்கள் அதிசயமாக இருக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியதில்லை, ஒன்றே ஒன்று தான், அப்படி சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவம் பெருகி போயிருந்ததா, விபச்சாரம் என்கிற பாவம் பெருகி போயிருந்தது. இரண்டாவது சூனியம், ஒருவரை ஒருவர் காயப்படுத்திக் கொள்வது, ஒருவரை ஒருவர் எதிர்ப்பது சபைக்குள்ளே இருக்கக்கூடாத ஒன்று. நான் எப்பவுமே சொல்லுவேன், சபை என்பது ஒருவரை ஒருவர் சிநேகிக்கணும், அதற்கு பேர் தான் சபை. குடும்பம் என்பது ஒருவரை ஒருவர் சிநேகிக்கணும், அதற்கு பேர் தான் குடும்பம். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள்லாம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது, ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தனா அந்த இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார், அந்த பாகத்திற்குள்ள கர்த்தர் இருக்க மாட்டார். என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு கேட்பதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளணுமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதே போல் மன்னிப்பு ஒருத்தன் கேட்டுட்டேனாக்கா அதை ஏற்பதற்கு மறுக்காத. மன்னிப்பு கேட்குறவனை காட்டிலும் கேட்டால் நீ மன்னிக்கலைனாக்கா பாவம் உனக்கு தான் அதிகம், ஏற்க மறுக்கிறவனுக்கு தான் பாவம் அதிகமாக. அதனால தான் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க, நிறைய பேர் ரெடி ஆகிடுங்க. சில பேர் நினைப்பாங்க, எதெல்லாத்தையும் பண்ணிட்டு ஓடி வந்த மன்னிப்பு கேட்டுருவியா, சாரின்ட்டு கேட்டுருவியா அது நினைப்பீங்க. அந்த சாரியில் தான் நிறைய விஷயம் இருக்குது. நீ என்ன தப்பு பண்ணுற, என்ன பாவம் பண்ணுறது இல்லை, நீ மன்னிப்பு கேட்குறதுக்கு எவ்வளோ முன்னாடி ஓடுறன்றது தான் முக்கியம். அவன் மன்னிப்பு கேட்குறப்போ ஓடா நீயும் சாரியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னாக்கா ஆண்டவர் ஒன்று ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். வசனம் அதுதானே சொல்லுது, வசனம் அதுதான் சொல்லுது, உன் சகோதரனை மன்னிக்கணும், உன் சகோதரியை மன்னிக்கணும். குடும்பத்திற்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், குடும்பத்திற்குள்ள நல்ல ஐக்கியம் இருக்கணும், சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். சபைக்குள்ள நல்ல ஐக்கியம் இருந்தால் மட்டும்தான் தேவ பிள்ளைகளாகிய நம்மாலே கர்த்தருக்குள்ளே வேரூன்றி நிற்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய அன்பு உனக்கு வேணும், நீ கர்த்தருடைய அன்பிற்குள்ளே நிலைத்திருக்கணுன்னாக்கா ஆண்டவருடைய வேருக்குள்ளே நீ நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறார், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகள். ரெண்டாவது, சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் கூட. இப்போ யோனாவினுடைய வாழ்க்கையில் அந்த மீன் விழுங்கி 3 நாள் அவன் வயிற்றுக்குள்ளே கிடந்தான். இதெல்லாம் யார்? யோனாவுக்கு பெரிய கஷ்டம். ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் கஷ்டம் வரக்கூடாது, வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுனாக்கா கர்த்தர் சொல்கிற பாதையில் கரெக்டாக நடக்கணும். கர்த்தர் சொல்கிற பாதையை விட்டு நீ விலகணுன்னாக்கா எல்லா பிரச்சனைகளும் வரும். எத்தனை பேர் உனக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை பேர் உனக்காக கண்ணீர் வடித்தாலும் சரி, நீ கர்த்தருடைய பாதையை விட்டு தள்ளி போயிட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியில, கர்த்தருக்கு நீ தூரமாக போயிட்ட, கர்த்தருடைய சமூகத்தில் நீ நில்ல, கர்த்தருக்கு நீ அருவருப்பான காரியத்தை செய்கிற அப்படின்னாக்கா ஒரு காலமும் யாருடைய ஜெபமும் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், நான் கர்த்தரோடு கூட இருந்தாதான் கர்த்தர் என் கூட இருப்பார். நான் கர்த்தரை விட்டு விட்டால் அவர் என்னை விட்டு விலகி போய்விடுவார். நான் அன்பு கூர்ந்தால் அவர் என்னிடத்திலே அன்பு கூறுவார். இதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம். நான் அன்பாக சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவரிடத்திலும் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கிறவர்களாக இருங்கள். இந்த அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் மட்டும் வேற என்னங்க இந்த உலகத்தில்
பிரதானமாக தேவை ஒன்றுமே கிடையாதுங்க. அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க. யாரை பார்த்தாலும் உடனே அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், அவங்கள காட்டில் நான் பெரிய ஒரு, அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. முன்னாடி பார்த்த உடனே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அது ஸ்தோத்திரம் கூட இப்படி ஸ்தோத்திரம் புதர் அப்படி சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம் எப்படி சொல்லணும்? கை கூப்பி ஸ்தோத்திரம் புதர் சொல்லுங்க. கனம் பண்ணுவதிலே ஒருவரை ஒருவர் முந்திக்கொள். எங்கே முந்திரீங்க? எல்லா வண்டியிலையும் பேக்லேயே போயிடுச்சுன்னா முன்னாடி யாரை போகிறது? காலையில் எழுந்த உடனே அப்பா அம்மா கூட என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் தான் பண்ணணும், ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். யார் முதல்ல பார்க்குறீங்களோ ஸ்தோத்திரம் பத 2 நாள் சிரிப்பாங்க, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படி நினைப்பாங்க. 4ஆவது நாள் அவங்களும் பழகிப்பாங்க. ஒருவேளை நீ சொல்லனாக்கா அவங்களே வந்து ஸ்தோத்திரன்னு சொல்லுவாங்க. நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கணுங்க. இந்த ஸ்தோத்திரம் சொல்கிற குணம் இருந்ததுனாக்கா சண்டையே இருக்காதுங்க. சண்டையே இருக்க என்ன தான் பேச்சுவார்த்தை என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சரி, காலையில் வந்தவுடனே ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் வந்துடும். ஒரு 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 சின்ன ஒரு கவிதை என் மனசில் தோணுது, நான் எழுதி வச்சேங்க. அது அதை நான் சொல்கிறேன், நான் கேளுங்க பார்க்கலாம். சுமப்பது சிலுவை என்றாலும் சிரித்து விட்டு போய்விடு, சிலராவது உன்னை பார்த்து சிந்தித்து வாழட்டும். அல்லேலூயா. நான் சுமப்பது பாடுகளாக இருந்தாலும் அது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உன்னை பார்க்கக்கூடிய சிலர் சிந்தித்து வாழ்வார்களா? என்னடா இவன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகும் இன்னும் ஆண்டவரை விடலை, ஆண்டவருடைய அன்பை விடலை, ஆண்டவருடைய தயவை விடலை, ஆண்டவருடைய கிருபையை விடலை, இன்னும் இப்படி இருக்கிறானே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிந்தித்து சந்தோஷப்படுவாங்களா? உற்று பார்த்து உங்களை சிந்திப்பார்களா? என்னடா வாழ்க்கை வாழ்கிறான், வாழ்ந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுண்டா, எவ்வளோ மனரம்யம்மா, எவ்வளோ வைராக்கியமா, எவ்வளவோ. நீங்களும் நான் இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை என்னை எடுத்துக்காட்டாக தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னும் நீங்க யாரோ பார்த்து வாழ்ற மாதிரி இல்லை, உங்களை பார்த்து வாழக்கூடிய லெவலில் தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. அது உன்னை பார்த்து 4 பேர் இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படணும், உன்னை பார்த்து கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருக்கணும், உன்னை பார்த்து கர்த்தருக்குள்ள தைரியமாக இருக்கணும், உன்னை பார்த்து கர்த்தருக்கு இன்னும் வைராக்கியமாக எழும்பி நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேதுருவை கண்டு பல பேதுருக்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு பவுலை கண்டு பல பவுல்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு ஸ்தேவானை கண்டு பல ஸ்தேவான்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஒரு யோவானை கண்டு பல யோவான்கள் எழும்பி இருக்கிறார்கள். உன்னை கண்டு மாத்திரம் ஏன் இன்னும் ஒருவர் கூட எழும்பி நிற்காமல் இருக்கிறார்கள்? ஏன் இன்னும் ஒருவர் கூட ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? உன்னுடைய ரட்சிப்பை கண்டு இன்னும் பலர் ஏன் மாறாமல் இருக்கிறார்கள்? சிந்திக்க முடியலையே, நம்மளால சிந்திக்க முடியலையே. நானே கர்த்தருடைய அன்புக்குள்ள பலப்படலை. என் அன்பிற்குரிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், உனக்குள்ளே கர்த்தருடைய அன்பு பூரணப்படணும். கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறவராய் மாறணும். கர்த்தர் உன்னை சிநேகிக்கிறவராய் மாறினாக்கா ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளை விட்டு விலகி போய்விடக்கூடாது. யோவான் ஆண்டவர் இந்த யோனா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளை விட்டு விலகி போனதினால்தான் கர்த்தருடைய அன்பு அவனுக்கு மேலே அந்த கிரேஸ் குறைய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு மேலே இருக்கிற கிரேஸ், உங்களுக்கு மேலே இருக்கிற அன்பு, உங்களுக்கு மேலே இருக்கிற கிருபை குறையாமல் பார்த்துக்கணும். அந்த அன்பு குறைஞ்சிச்சுனாக்கா எல்லா பிரச்சனைகளும் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வந்துட்டே இருக்கும். அது வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது யார் கையில்? நம்ம கையில் தான். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதைகளில் சரியாக நடக்கிறதுக்கு என்னை நான் விட்டு கொடுத்துட்டேன்னாக்கா என் வாழ்க்கை கட்டப்படும். இந்த நினிவேயனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் கர்த்தர் பாருங்க, யோனாவை கொண்டு இந்த பாதையில தான் நீ நடக்கணும், நீ போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி என்ன பண்றாரு? கர்த்தர் விரும்பினதை சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள்.
அர்ப்பணிக்க ஆரம்பித்தார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரா? மனம் இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்தார். தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் தங்களை அர்ப்பணிக்க ஆரம்பித்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே கர்த்தருடைய அன்பு அவர்களுக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, வசந்த வாசிங்க 10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறார்? நல்ல நான் உங்களை பார்த்துட்டு நான் சொல்றேங்க, இன்னையிலிருந்து உங்களுடைய பாதைகள் கர்த்தருடைய அன்பை பெறுவதற்கு உங்களுடைய பாதைகள் சரியாக இருக்குமானால் இந்த 2 மாதத்தோடு உங்களுடைய துக்க நாட்கள்லாம் முடிஞ்சு போக போகுது. புதிய மாதத்திற்குள்ளே போகிற போது வித்தியாசமான பாதைகளை, வித்தியாசமான கிருபைகளை, வித்தியாசமான நன்மைகளை, வித்தியாசமான உயர்வுகளை, வித்தியாசமான மேன்மைகளை, வித்தியாசமான ஆசீர்வாதங்களை, வித்தியாசமான தயவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய தலைமுறை மற்றும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு மேல் பிரியமாயிருப்பார். எப்படி நினிவேயினுடைய பட்டணம் அந்த பாதைகளை மாற்றிக்கொண்ட போது கட்டப்பட்டதோ, கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய குடும்பமும் வாழ்க்கைப்படும், நீங்களும் கட்டப்படுவீர்கள், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் பார்த்து சொல்லுங்க, தகப்பனே எல்லாம் ஒப்பு கொடுங்க. நான் யோனாவை போல உமக்குள் இருக்கிறவனா இருந்தாலும் பல முறை இந்த உலகத்தை கண்டு, உலகத்தில் உள்ளவைகளை கண்டு என் பாதைகளை உங்களை விட்டு திசை மாறி ஓடிட்டே தான் நான் இருக்கிறேன். எத்தனை பேருங்க யோனாவை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? நம்ம மாறி ஓடுறதுக்கு ஒரு காரணம் தானே, உலகத்தில் உள்ளவைகளை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம், உனக்கு விரோதமாக போராடுற ஆவிகளை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம், பொல்லாத மனுஷனை கண்டு வாசிக்காதீங்க, பொல்லாத மனுஷனை கண்டு பயந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உன் பாதை மாறிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உன்னுடைய சூழ்நிலை ஒரு காரணமாக இருக்குது. உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற பொல்லாத மனிதர்கள் ஒரு காரணமாக இருக்கிறாங்க, பொல்லாத ஒரு ஆவிகள் ஒரு காரணமாக இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிற ஒரு பயம் ஒரு காரணமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் நான் பெரியவர். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதை கொள்ளவா, கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வழி கொள்ளவா. உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம், ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஜெபிப்பதற்குண்டான நேரத்தை நான் கொடுக்குறேன். நீ கேட்ட சத்தியம், நினிவேனுடைய ஜனங்கள் சத்தியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஆண்டுடைய சமூகத்தில் கூக்கரலிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் புலம்பி புலம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களா? இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்ட சத்தியத்தை கேட்டு ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு உங்களை எவ்வளோ விட்டு கொடுக்க போறீங்க? உன் ஜெபந்தான் பதில் சொல்ல போகுது. நீ கேட்ட சத்தியத்திற்கு நீ எவ்வளவு செவிசை கொடுக்க போகிற என்பதை உன் ஜெபந்தான் முடிவு பண்ண போகுது. உன் பாதைகளுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை உன் ஜெபந்தான் முடிவு செய்ய போகிறது. எல்லாம் யாரும் சும்மா இருக்க தேவையில்லை, எல்லாம் சத்தமாக வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க.